வணக்கம். நல்ல நேரம் நிகழ்ச்சியின் சார்பாக அத்துணை சப்ஸ்கிரைபர்களையும் எல்லா அன்பு உள்ளங்களையும் எனது நண்பர்களையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். வக்ரதுண்ட மகாகாய சூரிய கோடி சமப்பிரபக அவிக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா. தென்னாட்டுடைய சிவனை போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நண்பர்களே, இந்த புத்தம் புதிய வீடியோல உங்கள் அத்துணை பேரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன். 2026 சனி பகவான் வக்ர பயிற்சி பலன்கள் இன்றைக்கு நம்ம பார்க்க போறது துலாம் ராசி. காலபுருஷ தத்துவத்துடைய 7ஆம் வீடு, சுக்கிர பகவானுடைய மூலத்திரிகோணஸ்தானம். சித்திரை, சுவாதி, விசாகம் இந்த நட்சத்திரங்களை கொண்ட இந்த ராசி ஒரு மிகப்பெரிய ரொமான்டிக்கான ராசி. காதல், திருமணம் இது எல்லாத்துக்கும் அற்புதமான ஒரு ராசி, ரசனை தன்மையுடைய ஒரு ராசி. இந்த ராசிக்கு இந்த 2026 சனி வக்ர பயிற்சி என்ன செய்யும் அப்படிங்கிறத பார்க்கலாம். கடந்த சில வருஷங்களாக துலாம் ராசிக்கு பார்க்குற டிவியில, பேசுற யூடியூப்ல, ஃபேஸ்புக்ல, இன்ஸ்டால எல்லாருமே சூப்பர் அப்படின்னு சொல்ல போக வாழ்க்கை என்னமோ காப்பருங்கிற மாதிரி இருக்கு. இந்த சனி பகவானை பொறுத்த வரைக்கும் துலாம்க்கு 6ஆம் இடத்தில் இருக்கும் போது நேர்கதியிலேயே குரு உச்ச குருவுடைய பார்வையை பெறுகிறார், பஞ்சமாதிபதி. இப்ப அவர் ரெட்ரோகிரேட் வக்ரம் அடையும் போது என்ன செய்வார்? கடந்த சில ஆண்டுகளாக துலாம்க்கு பெரிய அளவுல பாரம், அதாவது பெரிய அளவுல தொந்தரவுகள், டார்ச்சர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த டார்ச்சரை கோத்ரூ பண்ண ராசிகள்ல துலாம் முதல் 3 இடத்துல வருது. பல துலாம் ராசிகள்காரர்கள் நல்லா இருந்தாலும் வெகுவாரியான 70% துலாம் ராசிக்காரர்கள் ஒரு மரண அவஸ்தையில லைஃப் கோத்ரூ பண்ணிட்டு தான் இருக்காங்க. இது உண்மைதான். கோச்சார ரீதியா துலாம்க்கு ரொம்ப நல்லா இருந்தாலும் அதோடைய ரிஃப்ளெக்ஷன் இல்லையே, அதோடைய பாதிப்பு, அதோடைய எஃபெக்ட் வாழ்க்கையில இல்லையே அப்படின்னு குமரக்கூடியவர்கள் தான் அதிகம். இதுக்கெல்லாம் காரணம் என்ன? இதற்கெல்லாம் என்ன ரீசன்? இதுக்கு என்ன தீர்வு? இதை பத்தி எல்லாம் பேசுவோம் வாங்க. துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு பக்கம் உலகத்துல இருக்கக்கூடிய அத்தனை ஜோதிடர்களும் ஆஹா ஓஹோன்னு சொல்லக்கூடிய நேரத்துல ஒரிஜினலா நடக்கக்கூடியது பாத்தீங்கன்னா பிச்சுட்டு போயிட்டு இருக்கு. எல்லாம் என்ன சொல்றது, கடையை சாத்துற மாதிரி இருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? அந்த முயற்சியை தேடும் போது துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே சனியுடைய ஆதிக்கம் அதிகம். துலாம் ராசிக்கு சனி அங்க உச்சம் பெறுவார். சனியுடைய இம்பாக்ட் அதிகமா இருக்கக்கூடிய ராசிகள் என்ன நடக்கும்னா, நல்லதே நடந்தாலும் கூட நம் மனது அதை ஏற்க மறுக்கும். அதனால உங்களுக்கு நல்லது நடக்குதுன்னு நான் சொல்ல வரல, இது ஒரு ரீசன் சொல்றேன். சில துலாம் ராசி நேர்களுக்கு, பல துலாம் ராசி நேர்களுக்கு உண்மையிலேயே தப்பா நடக்குது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இப்ப துலாம் ராசிக்கு முதல்ல குருவுடைய பார்வை இருந்துட்டு வந்த நேரத்துல ஓரளவுக்கு நல்ல கதியில இருந்தது. குருவுடைய பார்வை போன உடனே துலாம் ராசிக்கு அந்த தெம்பு போயிடுச்சு. பொதுவா குருவுடைய ஸ்தானம் துலாத்துக்கு ஆகாது. குருவுடைய பார்வை எல்லா ராசிக்கும் ஒத்து வரும். அப்ப துலாமுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, நிறைய சிக்கல்கள். அதாவது போன இடம்லாம் பஞ்சாயத்து. வேலைக்கு போனா அங்க விரட்டுறான், உனக்கு வேலை செய்ய தெரியல, நீ ரொம்ப ஹானஸ்டா இருக்கேங்கிறான். சரி, ஏன்னா துலாம் பிளட்லயே நேர்மை. வேலைக்கு போனா ஒருத்தன் சொல்றான் நீ நேர்மையா இருக்க, உனக்கு வேலை செய்ய தெரியலன்றான். வீட்டுக்கு வந்தா பொண்டாட்டி சொல்றா உனையெல்லாம் வச்சுட்டு குடும்பம் நடத்த முடியாது, நீ குடும்பத்துக்கு லாய்க்கப்பட மாட்டேங்கிறா. இப்படி எல்லா இடத்துலையும் அடி வாங்கி நொறுங்கி போய் வாழ்க்கையை கடனேன்னு வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய ராசி தான் துலாம். இந்த ராசிக்காரர்களுக்கு என்ன நடக்கணும் அப்படின்னா, இப்ப நிம்மதி வேணும். ஃபர்ஸ்ட் நான் எவ்வளவு வேணா வேலை செய்யறேன், எவ்வளவு சம்பாதியம் வந்தாலும் சரி வரலாம் சரி, எனக்கு நிம்மதியை முதல்ல கொடுத்துரு. இதுதான் எங்களுடைய பிரே. சனி வக்ரம் இப்ப நம்ம பேச போறோம். சனி வக்ரம்னா என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, ரெட்ராகிரேட்ல ஆன்டி கிளாக் வைஸ்ல சூரியனுக்கு எதிர்மறையா சுத்தக்கூடியதான் ரெட்ராகிரேட்னு சொல்றோம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய சனி பகவான் 3 விஷயங்களை உணர்த்துவார். கடந்த காலத்துல நம்ம செய்த கர்மாவை நம்ம உணர வச்சு அதை சரி செய்ய வைப்பார். நம்ம பழக்க வழக்கங்களை மாற்றி அமைக்கிறதுக்கு தான் இந்த சனி வக்ரம் பெற்று வருகிறார். நமக்கு பொறுமையையும் நிதானத்தையும் தர்மத்தையும் போதிப்பதற்காக தான் இந்த சனி வக்ரம் பெற்று வருகிறார். இந்த 3 விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி துலாம் ராசிக்கு எடுத்தீங்கன்னா அடுத்தது என்னென்ன மாதிரி பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு, என்னென்ன நல்லது இந்த சனி வக்ர பயிற்சி பலன்கள் 4 பாயிண்ட்ல பேசுவோம். நல்ல விஷயங்களை 4 பாயிண்ட்ல பேசுவோம், கெட்டது என்னங்கிறத பின்னாடி பேசுவோம். ஏதோ ஜாக்கிரதையா இருக்கும். 4 விஷயத்துல முதல் விஷயம், துலாமுக்கு உண்மையாவே கோச்சார ரீதியா 30 வருஷத்துக்கு இந்த மாதிரி ஒரு பீரியட் இல்லை அப்படிங்கிற அளவு தான் இருக்கு. இதுதான் அஸ்ட்ராலஜிக்கலா ஒண்ணு. இது பெனிஃபிட்டா ஏன் மாறல அப்படிங்கிறதுக்கு பிறப்பு ஜாதகம் ஒரு முக்கிய காரணம். பிறப்பு ஜாதகத்துல லக்னம், லக்னாதிபதி, தசா புக்தி நாதர்கள் இப்படி எல்லாம் பார்க்கணும். அப்படி பார்த்துதான் இதை துல்லியமா பிக்ஸ் பண்ண முடியும். அதுக்குதான் நீங்க கீழே கொடுக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பர்ல உங்க பிறப்பு ஜாதகம் பார்க்கணும்னா நீங்க கீழே எங்களை அப்ரோச் பண்ணீங்கன்னு சொன்னா வாட்ஸ்அப்ல உங்களுக்கான ஆன்லைன் அப்பாயின்மெண்ட்டை கொடுப்போம். இது ஃபீ பேமெண்ட்டுக்கு அப்புறம் தான் நாங்கள் அப்பாயின்மெண்ட் கொடுப்போம். இப்போ
துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் முதல் வாய்ப்பு என்ன அப்படின்னா, பண விஷயத்துல இந்த மாதிரி இருந்து வந்த தொடர் கடன் பிரச்சனைகள், நிரந்தரமா இந்த கடன்லாம் ஒழிவே ஒழியாது. நிறைய பேர் நம்புறது என்னன்னா, துலாம் ராசிக்காரர்கள் நான் வீட்டு கடன் வாங்கிட்டேன், காரும் வாங்கிட்டேன், பேங்க்ல தான் நான் காசு கொடுக்குறான், ஜாலி, நம்ம என்ஜாய் தானே பண்ணிட்டு இருக்கோம். கொஞ்சம் நீங்க புத்தியை அப்ளை பண்ணி திரும்பி பார்த்தீங்கன்னா, நீங்க லோன் எடுத்து 10 வருஷம் ஆச்சு, நீங்க வாங்கினது ஒரு 50 லட்சம் வச்சுக்கோங்க. நீங்க லோன் எடுத்து 10 வருஷம் ஆச்சு, மிச்சம் எவ்வளவு லோன் கட்டணும்னு அவர்கிட்ட போய் கேட்டு பாருங்க பேங்க்ல. என்னைக்காவது கேட்டிருக்கீங்களா? கவலையே இல்லை, என் பையன் தானே கட்ட போறான், நமக்கு என்ன இருக்கு, நம்ம பசங்க கட்டி தீர்த்துக்கிட்டோம், நம்ம இருக்கும்போது வாங்கி கொடுத்துட்டோம் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு ரொம்ப தவறான விஷயம். நீங்க பசங்களுக்கு வீடு கொடுக்குறீங்களோ இல்லையோ, கடனை மட்டும் கொடுக்காதீங்க, கையெடுத்து கும்பிடுறேன். நீங்க இருக்கிறவங்களாம் அப்பா அம்மாலாம் வந்து கடனை கொடுத்துட்டு போயிடுவாங்க, இருக்கிற பசங்க வந்து அதை மாரடிப்பாங்க அந்த கடனை கட்டுறதுக்குள்ளேயும். அதனால எந்த அப்பா அம்மாக்கும் என்ன சொல்றோம்னா, நீங்க சொத்தெல்லாம் சேர்க்க வேண்டாம், பசங்களுக்கு கடன் மட்டும் கொடுக்காம இருந்தாலே பெரிய விஷயம். இதை வெளிப்படையா பேசுறேன். இப்ப வீடு கடன் வாங்கினவங்களுக்கு துலாம் ராசி என்னன்னா, போய் கேட்டு பாத்தீங்கன்னா பேங்க்ல சொல்லுவாங்க 10 வருஷம் லோன் கட்டினது பிறகு 20 வருஷம் லோன்ல 10 வருஷம் கட்டியாச்சு, 50 லட்சம் லோன், 40 லட்சம் பெண்டிங் இருக்கு, அவுட்ஸ்டாண்டிங்னு சொல்லுவாரு. இப்பதான் உரைக்கும். இந்த 40 லட்சம் இன்னும் எவ்வளவு வருஷம் கட்டணும், அது ஒரு 16 வருஷம் கட்டணும் சார் அப்படின்னு. இப்பதான் உரைக்கும். எப்பவுமே இந்த வீட்டு கடன் விஷயத்துல இப்போ வந்து இந்த காலகட்டத்துல துலாமுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமா பைசா ப்ரீபேமெண்ட் சொல்லுவாங்க, கொஞ்சம் லம்சம் அமௌண்ட், ஒரு 2 லட்சம், ஒரு 5 லட்சம், ஒரு 1 லட்சம் இப்படி கட்டுறதுக்கு ஒரு இஎம்ஐ எக்ஸ்ட்ரா அப்படி கட்டி பார்த்தாலே அதிகமா கம்மியாகும். அதனால இதெல்லாம் நீங்க துலாம் வந்து பண்ணணும், கண்டிப்பா பண்ணணும். அதனால துலாம் ராசிக்காரர்களுக்கு இதை சொல்றோம். இப்ப நீ இந்த காலகட்டத்துல கண்டிப்பா வந்து பணப்புழக்கம் ஏற்படும், பொருளாதாரத்துல கடன் தொல்லைகள் கொஞ்சம் கொஞ்சமா ப்ரீபேமெண்ட் பண்ணக்கூடிய வசதிகள் நடக்கும். அதே மாதிரி உங்களை இது நாள் வரைக்கும் நீங்க வேலை செய்யக்கூடிய இடத்துலயோ வியாபாரம் செய்யக்கூடிய இடத்துலயோ கடுமையா உங்களை எதிர்த்தவங்க காணாம போயிடுவோம். அதுக்கு என்னவோ காரணம். ஒண்ணு, அவங்களுக்கு இந்த ஊர் பிடிக்கல, ராஜஸ்தான் நோக்கி நான் போறேன், பீகார் நோக்கி நான் போறேன்னு போயிடலாம். இல்ல இந்த பிசினஸ் பிடிக்கல, வேற பிசினஸ் பண்றலாம் போகலாம். இல்ல அவங்க ஃபேமிலியில ஏதாவது பிரச்சனை நான் கூட விலகி போகலாம். ஆனா விலகி போவாங்க. இதுதான். அதுக்கு அடுத்தது மூன்றாவது, இந்த சனி வக்ர பயிற்சியால பாசிட்டிவான விஷயம் துலாமுக்கு, நீங்க என்ன மாதிரி லைஃப் எதிர்பார்க்குறீங்க, அதாவது எனக்கு இப்படிப்பட்ட ஒரு ஹஸ்பண்ட், இப்படிப்பட்ட ஒய்ஃப் வேணும், அது ரொம்ப ரேர் அந்த மாதிரி கிடைக்கிறது. ஆனா அந்த ரேர் வந்து இப்ப நடக்கும். நீங்க எதிர்பார்க்கக்கூடிய அளவுல ஒரு பார்ட்னர் வந்து அமையிற மாதிரி இருக்கும், லவ்லியும் மேரேஜ்லையும். அப்புறம் லவ் என்பது வேற, மேரேஜ் என்பது வேறு. ரெண்டுத்துக்கும் கடுமையான வித்தியாசங்கள் இருக்கு. நம்ம சமுதாயத்துல துலாம் ராசிக்காரர்களுக்கு ஒரு எண்ணம் இருக்கும், நான் வந்து லவ் பண்ணா இன்னொருத்தர லவ்வே பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கவே கூடாது. ஒரு காதல் வந்து முறிவடைஞ்சிருச்சு அப்படின்னா நீங்க தாராளமா அடுத்த காதல் பண்ணலாம். அது வந்து கில்ட்டியா ஃபீல் பண்ணக்கூடியவங்க துலாம் ராசியில அதிக பேர் இருப்பாங்க. ஐயோ இந்த ஒரே காதல், அந்த காதல் முடிஞ்சிருச்சுன்னா காலம் ஃபுல்லா எப்படி கல்யாணமே பண்ணிக்காம அப்படியே இருக்க போறாங்களா? அது வாய்ப்பே இல்லை. அதனால ஒரு லவ் முடிஞ்சிருச்சுன்னா அடுத்த லவ் பண்ணலாம். ஒரே நேரத்துல தான் நீங்க 2-3 லவ் பண்ணவே கூடாது. ஒரு காதல் முடிஞ்சா அடுத்த காதல் நீங்க பண்றதுல எந்த விதமான தவறும் கிடையாது. இந்த சமுதாயத்துக்கே இது ஒரு கில்ட்டி கான்சியஸ் இருக்கு, இதுவே தவறு. திருமணத்திலையும் அப்படிதான். ஒரு திருமணம் முடிவடைஞ்சிருச்சு, சட்டப்படி நீங்க வந்து விவாகரத்து வாங்கிட்டீங்க, டிவோர்ஸ், அடுத்த திருமணம் பண்றதுல எந்த தப்பும் கிடையாது. ஒரே நேரத்துல தான் இதெல்லாம் செய்யறது தான் தவறு. இதுதான் வந்து துலாம் ராசிக்காரர்கள் புரிந்து கொள்ள வேண்டியது. இந்த காலகட்டத்துல நல்ல மன வாழ்க்கை அமையக்கூடிய வாய்ப்புகள் துலாத்துக்கு வந்து எக்ஸ்ட்ராடனரி பாசிபிலிட்டி இருக்கு. 4வது பாயிண்ட் துலாத்துக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா முக்கியமான ஒரு விஷயம் இதுதான். இப்போ ஒரு வியாபாரத்துல இருக்கக்கூடிய துலாம் ராசி என்பதற்கு வந்து பிசினஸ் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணணும், பெரிய அளவுல அதை வந்து ஸ்கேல் அப் பண்ணணும், எதையாவது வெஞ்சர் பண்ணலாமா அப்படின்னா இதுதான் அதுக்கு டைம், பர்ஃபெக்ட் டைம் டு லான்ச் a நியூ பிசினஸ் ஆர் சப் பிசினஸ் கேட்டகரி. இதுதான் பெஸ்ட் டைம். இதை பண்ணீங்கன்னா பெரிய அளவுல பிசினஸ் வந்து ஸ்கேல் அப் ஆகும். நீங்க பண்ணிட்டு ட்ரை பண்ணிட்டு கூட எனக்கு கமெண்ட்ஸ்ல என்ன ஃபாலோ பண்ணலாம். அதே மாதிரி எதுல ஜாக்கிரதையா இருக்கணும், அந்த 3 விஷயங்களை நம்ம பார்க்கணும். ஃபர்ஸ்ட் நீங்க ஜாக்கிரதையா இருக்க வேண்டியது உங்க பசங்க விஷயத்துல, உங்க பசங்களுடைய ஆரோக்கியம் விஷயத்துல, படிப்பு விஷயத்துல பயங்கரமா டைவர்ட் ஆவாங்க. துலாம் ராசி குழந்தைகள் அவங்களுக்கு இருக்கக்கூடிய பசங்க வந்து புத்தி மாறும், தவறான பழக்கங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு. மானிட்டர் பண்ணுங்க. 2வது நீங்க எதுல ஜாக்கிரதையா இருக்கும்னு சொன்னா அப்பா அம்மாவுடைய ஹெல்த்ல. அப்பா அம்மாவுக்கு வந்து கடைசி காலத்துல இருக்கும்போது யாருமே அப்பா அப்படிங்கிற நம்பரை டயல் பண்ணவே மாட்டாங்க. இறந்து போன பிறகு அந்த அப்பாங்கிற நம்பரையே ஓபன் பண்ணி பார்த்துக்கிட்டே இருப்பான், இந்த கால் வராதான்னு. இதுதான், இந்த மட்டும் நீங்க பண்ணாதீங்க. இருக்கும்போது ஒரு அப்பா அம்மாவை ஆராதனை பண்ணணும், அவங்கள பூஜிக்கணும். அவங்க போன பிறகு அப்பாவும் போயாச்சு அம்மாவும் போயாச்சுன்னா நமக்கு அந்த வலி வரும்போது தான் நமக்கு அந்த பெயின் தெரியும். நம்ம பசங்க நம்மளை மதிக்காத போது, பேசாத போது, கண்டுக்காத போது. இதை கவனிங்க. 3வது இதுல ஜாக்கிரதையா இருக்கணும்னு சொன்னா துலாம் ராசி என்பது, இப்பதான் பணத்தை வந்து மேக்சிமம் ஷேர் மார்க்கெட்ல வந்து நான் இன்வெஸ்ட் பண்றேன். இப்ப ஷேர் மார்க்கெட்ல பணம் வருது, கொஞ்சம் புழக்கம் ஆகுதுன்னு ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா உங்க கதை ஓவர். சரிங்களா? உண்டில்ல போட்ட காசு தான் அது. ஜாக்கிரதையா பணத்தை சேர்த்து வைக்கிறதுக்கு
லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ஸ்ல எஸ்ஐபி, எஸ்டபிள்யூபி போன்ற விஷயங்கள்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க. இது இப்ப துலாம் ராசிக்காரர்களுக்கான பரிகாரம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, முதல்ல துர்கை அம்மனை வழிபடுவது துலாம் ராசிக்கு இப்ப ரொம்ப நல்ல விஷயம். திருநள்ளாறுல இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவானை வழிபடுவது ரொம்ப நல்ல விஷயம். இது இல்ல, வீட்டுல குலதெய்வம் படத்தை வாங்கி வச்சு அந்த குலதெய்வத்தை டெய்லி விளக்கேற்றி அதுக்கு நிவேதனம் பண்ணி வழிபடுவது மிகச்சிறந்த விஷயமாக இருக்கும். மாதிரி 10 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய பொண்ணுக்கு ட்ரெஸ், பட்டுப்பாவாடை சட்டை இல்ல ட்ரெஸ் ஏதாவது தானமா கொடுக்கறது மிகப்பெரிய ஒரு பரிகாரமாக இருக்கும். இதெல்லாம் ஒரு பக்கம். துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் வக்ர பயிற்சி காலத்துல நிறைய நல்ல விஷயங்களை தான் செய்ய போறாரு. நீங்க கடந்த கால வாழ்க்கைய எந்த ஒரு மனிதன், குறிப்பா துலாம் உங்க ராசிக்கு நீங்க பிடிச்சிட்டு இருந்தீங்கன்னா நிகழ்கால வாழ்க்கையும் போயிடும், எதிர்கால வாழ்க்கையும் போயிடும். பாஸ்ட் லைஃப்பை நீங்க பிடிச்சிங்கன்னா ப்ரெசன்ட் அண்ட் ஃபியூச்சர் காலி. அதனால பாஸ்ட் லைஃப் முடிஞ்சிச்சு, அவ்வளவுதான். அது ஒரு ட்ரீம் மாதிரி, கனவு தான், ஃபிளாஷ். இப்போ என்ன நடக்குது, இனிமேல் என்ன செய்யணும், அதுக்கு இப்போ நீங்க விதையை போடுங்க. நாளைக்கு வாழ்க்கை நல்லா. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு வீடியோல உங்களை மறுபடியும் பார்க்கும் வரை என் உயிரினும் மேலான துலாம் ராசி அன்பர்களுக்கு நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.